அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அப்டேட் எங்கிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் போடப்பட்டது. நிறைய நலத்திட்ட உதவிகள் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தீர்மானங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. சரிங்களா? இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் கார்டுகள் மற்றும் ஏஏஒய் கார்டுகள், இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் மாதம் ரூபாய் 4000 கிடைக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க, ரேஷன் அட்டைகள்ல இருக்கக்கூடிய கைரேகை பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை பாத்தீங்கன்னாக்க நீங்க பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது என்பதற்கான அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து இதுவரைக்கும் ஓகேங்களா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை யாரெல்லாம் பயன் பெறாமல் இருக்கார்களோ அவர்களுக்கு எல்லாரும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட்டுமே முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டுல வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்களும் சரி, அவர்களுடைய பெயர் இருந்தாலும் சரி, பெயர் நீக்கவும் சரி, இல்ல அப்டேட் பண்ணணும், ஆதார் அப்டேட் பண்ணணும், கைரேகை அப்டேட் பண்ணணும், இல்ல பாத்தீங்கன்னா யாருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்க இது எல்லாமே சீக்கிரமா கட்டாயம் நீங்க பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் 1000 2000 கொடுத்து காசு கொடுத்து தான் இது எல்லாமே அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு காசு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் சீக்கிரமா வரக்கூடியது, ஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பர் அப்டேட், ஒரே நாளில் தீர்வு, குஷியில் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது அப்டேட் என்னன்றத பாத்திரலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு ஸ்பெஷல் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, பொது விநியோக திட்டத்தில் உள்ள குறைகளை களைவதற்கும் மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சம்பந்தமான பொது மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இப்போது அது குறித்து தான் முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அதற்கு முன்பாகவே நம்ம இந்த 4000 ரூபாய் உதவித்தொகை எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 4000 ரூபாய் யாரெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் மற்றும் என்பிஹெச்ஹெச் கார்டு ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். அது எப்படி அப்படின்னா, இப்போ குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டுட்டு வருது குடும்ப தலைவிகளுக்கு. இதேதான் இப்ப இந்த ரேஷன் அட்டைகள் இருக்காங்க இல்லையா, இன்னுமே பயன்பெறாம இருக்கிறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பயன்பெறாம இருக்காங்க இல்லையா, இது வரைக்குமே அவங்க வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. விண்ணப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்குள்ளே உங்களுடைய நேம் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு முதல் மாதமே ரூபாய் 4000 ரூபாய் வழங்கப்படும். இது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு அபிஷியல் அப்டேட். ஓகேங்களா? இது எதற்காக அப்படின்னா, இது வரைக்கும் வாங்காதவர்களுக்கு மட்டுமே இந்த அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா நமக்கு தெரிவிக்குது. சோ அது மட்டும் இல்லாம முதல்
முதல் மாதம் மட்டும்தான் 4000 ரூபாய் வந்து உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதற்கப்புறம் மாதம் மாதம் 1000 ரூபாய் தான் ரெகுலரா வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்னுமே மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இந்த அப்டேட் ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? அடுத்த அப்டேட் பார்ப்போம். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிலும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மிக குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்க பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதி போன்றவைகள் உள்ளிட்ட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் இந்த ரேஷன் கார்டு மூலமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் பெரும் பலனை பெற்று வருவதுடன் ஏழை எளிய வாழ்வாதாரமும் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் அட்டைகளின் செயல்பாடுகள் குறித்த பொதுமக்களின் குறைகளையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறைதீர்ப்பு முகாம்கள் தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டந்தோறுமும் நடத்தி வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்ப அட்டைதாரர்கள் இது போன்ற முகாம்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு உள்ள குறைகளை நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் வருகின்றன. அந்த வகையில் தற்போதும் சென்னை வாசிகளுக்கு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 10ஆம் தேதி பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னை பொறுத்தவரை மண்டல அலுவலகத்தில் குறைதீர் முகாம் வந்து நடைபெற்று வரும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்க போகுது. அதன்படி மே மாதம் ஓகேங்களா 31ஆம் தேதி வரைக்கும் இந்த முகாம்கள் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே கூட நமக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ புதிய அப்டேட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும். கட்டாயம் நீங்க இது எல்லாமே செய்யணும். வரக்கூடிய மே 31 வரைக்கும் கால அவகாசம் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்பாகவே நீங்க இந்த கைரேகை பதிவு செய்யணும். ஓகேங்களா? எதற்காக இந்த கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து ரேஷன் அட்டையில பெயர் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்துதான் வந்து அரிசி வழங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சில பேர் ஒரு அட்டைகளை வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க பேரை வந்து நீக்காமலே அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கும் சேர்த்து அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தடுக்கும் முறையில தான் இப்போ தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா இப்போ ரேஷன் அட்டைகள்ல இருக்கக்கூடிய பெயர்கள் அனைத்து நபர்களுமே கைரேகை கட்டாயம் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்து ஆதார் அப்டேட் கொடுத்து ஆதார் கண்டிப்பா அப்டேட் செய்ய வேண்டும். அதுக்குதான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும். இது எல்லாமே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நீங்க கட்டாயம் நீங்க செஞ்சே ஆக வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் இதுதான் இன்னைக்கான அப்டேட். இது ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.